ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. நம்ம இந்த கப்பில் தான் நம்ம மாவு எடுக்க போகிறோம். 1 கப் மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவு இடியாப்ப மாவு எடுத்துருக்கோங்க. அதை அப்படியே சேர்த்துக்குங்க. மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த சூடாக இருக்கும் போதே தான் நம்ம நல்லா மாவு கலந்து விடணும். அப்போ தான் நம்ம மாவு நல்லா வெந்திருக்குங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுலாங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிறோம். ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்காங்க. அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 2 ஏலக்காய் எடுத்துருக்காங்க. நல்லா குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குறன்னு அரைச்சிட்டு வந்துருக்கணும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு தேங்காய் பால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. தேங்காய் பால் வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் தேங்காய் பால். இதில் இனிப்புக்கு சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலக்கும்போது நல்லா ஸ்வீட்டு வந்து தூக்கி விடும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சிங்க. மாவும் 10 நிமிஷம் ஆகிடுச்சி. நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இதேமாரி இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை இடியாப்ப அச்சில் மாவு ஃபில் பண்ணிக்கலாங்க. அடுத்து இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இட்லி தட்டு மேலே ஒரு ஈர துணியை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து மாவை வந்து இடியாப்பம் மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவே வரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மேல் தட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும். அதிக நேரம் தேவைப்படாதுங்க. ஒரு 7 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 7 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சுங்க. இடியாப்பத்தை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரேஷன் பச்சரிசியில் சாஃப்டான பூ போல் இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில்